இன்னைக்கு காலையில நான் ஒரு நியூஸ் படிச்சேன். அதுல வந்து அமைதியாக முடிந்த தர்மபுர ஆதீன பட்டின பிரவேசம் திமுக பாடம் கற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த செய்தி வெளியாகி இருந்தது. அதுல வந்து மனிதனை மனிதன் பல்லக்கில் தூக்கி சுமப்பது மனித உரிமை மீறல் என்று எதிர்ப்பு தெரிவித்ததால் தடை விதிக்கப்பட்டதாக காரணம் சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு கடும் எதிர்ப்பு எழுந்ததும் தடையை விலக்கி பட்டின பிரவேசம் நடத்த அனுமதித்தது திமுக அரசு. இதுக்கப்புறம் இந்த சர்ச்சை ஏற்பட்டதுக்கு அப்புறம் உயர்நீதிமன்றத்திற்கு இந்த பிரச்சனை போகுது. அங்க ஒரு பெஞ்ச் வந்து இதை விசாரிச்சாங்க. பட்டின பிரவேச நிகழ்ச்சிக்கு தகுந்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த ஆட்சி வந்ததும் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த நடத்தப்பட்டது. செய்ய வேண்டிய அனைத்து சடங்குகளும் சரியாக செய்யப்பட்டுள்ளன. இதனால பக்தர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை படிச்ச ரொம்ப சந்தோஷம். சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் சரியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. ஏன்னா இந்த நியூஸை படிக்கிறப்ப எனக்கு அப்படியே ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வந்தது. அதனோட பொருத்தி பார்க்கிற பலவேறு கேள்விகளை எனக்கு இந்த செய்தி வந்து எழுப்புச்சு. ஏன்னா கடவுளை அடையக்கூடிய வழி எது? எனக்கும் கடவுளுக்கும் நடுவுல ஒரு இடைப்பட்ட மனிதர் தான் அந்த பாதையை வகுத்து கொடுக்கிறாரா? அப்புறம் இந்த சடங்கு சம்பிரதாயம் கிருசைகள் இதையெல்லாம் செஞ்சாதான் நான் அந்த கடவுளை அடைய முடியுமா? அப்போ பல்வேறு ஆன்மீக நூல்கள் இருக்குது. வடக்குல ஒரு மாதிரி ஆன்மீகம் சொல்லப்படுகிறது, தெற்குல ஒரு மாதிரி சொல்லப்படுகிறது. மெய்யுணர்வின் வாயிலாக கடவுளை அடையலாம், நடுவுல ஒரு மிடில் மேன் தேவையில்லை, நீ கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, சடங்கு சம்பிரதாயங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பற்றுக பற்றற்றான் பற்றினை என்று திருவள்ளுவர் சொல்றாரு. திருவள்ளுவர் ஆன்மீகம் பேசல, ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை பாருங்களேன். யாருக்கு பற்று இல்லையோ அவனை பற்று அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு துறவு அப்படிங்கிறதுனுடைய இலக்கணம் என்ன? எல்லாவற்றையும் துறந்தது, எந்த பற்றும் இருக்கக்கூடாது. பல்லக்கில் சுமப்பது ஒரு பற்று தானே. சரி, அதையும் விடுவோம். திருமூலர் என்ன சொல்றாரு? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உன்னுடைய மனசுதான் கோயில், உன்னுடைய உடல் தான் ஆலயம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கு அப்படின்னு ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, இதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டி அப்படிங்கறத சொல்றாரு. அது மட்டும் சொல்லல அவரு. நடமாட கோயில் நம்மவருக்கு ஒன்றியில் அது படமாட கோயில் பகவருக்குமா? ஒண்ணுமே இல்லாத அந்த நடமாடுற மனுஷன் இருக்கிற பத்தியா, அவனுக்கு நாலு நல்லது செய், அதுவே அந்த கடவுளுக்கு செஞ்சதுக்கு சமம் அப்படின்னு வந்து அவரு சொல்றாரு. அப்போ எப்படிதான் நிறைய அடைவது அப்படிங்கறத வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குதா? சரி, அந்த கவிதைக்கு வருவோம். வைரமுத்து அவர்கள் எழுதின கவிதை இது. வந்து விலங்கு பத்தினது. கற்க கற்றபின் நிற்க அதற்கு தக விலங்குகள் நம்மினும் மானம் உள்ளவை. யானையின் காலில் யானை விழுந்ததாய் தகவல் இல்லை. பூனைக்கு எலிகள் பல்லக்கு சுமந்ததில்லை. கரடிக்கு மான்கள் கால் பிடித்து விட்டதில்லை. ஒன்று சுதந்திரத்தின் வானம், இல்லை மரணத்தின் பள்ளம். இடைப்பட்ட வாழ்க்கை விலங்குக்கில்லை. காட்டுக்குள் மூட நம்பிக்கை இல்லை. அங்கே நெருப்பு கோழி தீ மிதிப்பதில்லை. மதம் பிடித்தலையும் மனிதா, யானை தவிர மற்ற விலங்குகளுக்கும் மதம் பிடித்ததுண்டா? ஒரு கிறித்தவ கிளி, இந்து புலி, சமண கொக்கு, பௌத்தவ பசு, சீக்கிய சிங்கம், மகமதிய மான் காட்டுக்குள் அடையாளம் காண முடியுமா? மனிதா, கடவுளர் வாகனம் கவனித்தாயா? ஒரு கடவுள் காலை கொண்டான், ஒரு கடவுள் மயில் கொண்டான், ஒரு கடவுள் எலி கொண்டான், ஒரு கடவுள் கருடன் கொண்டான்.